வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நாம ஃபர்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டோம். இது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட சார்ட்ஸு. ஃபர்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் தெரியணும்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல என்ட்ரி, எக்ஸிட் வீடியோ லிங்க் குடுத்துருக்கோம். அத பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கிளியரா புரியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அனலைசிஸ் வீடியோ ப்ராப்பரா பார்த்தா மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் டேக்கு வந்து கன்ஃபர்மேஷன் எப்படியெல்லாம் எடுக்கிறோன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, தெரியாது, புரியாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம செட்டப் எப்படி கொடுத்தோமோ அதுபடி தான் வந்து இன்றைக்கும் வந்து மார்க்கெட் வந்து ப்ராப்பராக ப்ராஃபிட் கொடுத்துச்சு. நமக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 48912ல் நமக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. நம்ம இங்கே என்ட்ரி ஆனோம். ஆல்மோஸ்ட் வந்து 48835ல் என்ட்ரி ஆனோம். இங்கே இருந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு இங்கே வரைக்கும் 48525 வரைக்கும் 300 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு ட்ரேடில் 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 லைன் கழிச்சு, அதாவது இங்கேயே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு. ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு இங்கே பிரேக் அவுட் கிடச்சிச்சு. கன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக கிடச்சிச்சு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரியும் ஆனோம். 48764ல் நம்ம என்ட்ரியும் ஆனோம். இங்கே இருந்து நமக்கு 49337 வரைக்கும் செகண்ட் ட்ரேடில் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஆல்மோஸ்ட் வந்து 270 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட் 300 பாயிண்ட்ஸ், செகண்ட் ட்ரேட் 270 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணோம். இதுக்கப்புறம் இருந்து ப்ராப்பராக டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆச்சு. ஆனால் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால் நம்ம என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். சேம் இதுக்கும் பிரேக் அவுட்டில் ரிவர்சல் கிடச்சிச்சு. ஆனால் கன்ஃபர்மேஷனால் என்ட்ரி ஆக மாட்டோம். திருப்பி 48722ல் டச் ஆகிட்டு திருப்பி பவுன்ஸ் ஆச்சு. ரிவர்சல் கிடச்சிச்சு. கன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி ஆனோம். 48764ல் மறுபடியும் என்ட்ரி ஆனோம். நமக்கு இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் வந்து 48940 வரைக்கும் ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க. 170 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். திருப்பி இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. என்ட்ரி ஆனோம். 48853ல் என்ட்ரி ஆனோம். ஆனால் வந்து ரிவர்சல் ஆகி இது வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சுங்க. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட மேக்ஸிமம் பாயிண்டில் இருக்கும். ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேட் 300 பாயிண்ட், செகண்ட் ட்ரேட் 270 பாயிண்ட், தேர்டு ட்ரேடு வந்து நமக்கு 170 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஃபோர்த்து ட்ரேடு வந்து நமக்கு 100 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் புக் ஆகிருக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நம்ம 640 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் ப்ராப்பராக புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம். வெல் அண்ட் குட் பாயிண்ட்டுங்க. இது நம்மளோட செட்டப் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம செட்டப் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இன்றைக்கும் ஒர்க் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம 4 ட்ரேடுக்கு மேலே எடுக்கவும் மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் சேம் இந்த இடத்துல இருந்து நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. திருப்பி இங்கே இருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக்கு ஆகிருக்குங்க. அதனால் நம்ம 5th ட்ரேடை பற்றி கவலைப்பட தேவையில்ல. நம்ம வந்து 4th ட்ரேட்லேயே நம்ம ட்ரேடாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 4 ட்ரேடுக்கு மேலே நம்ம என்ட்ரியும் ஆறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். இப்போ நாம் செட்டப்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கான செட்டப்ஸ் பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட செட்டப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் அண்ட் செட் பாயிண்ட் வந்து கால் சைடு 49344. இதோட டார்கெட் வந்து 49512. இதோட டார்கெட் வந்து 49690. நெக்ஸ்ட்டு 49831. இதோட டார்கெட் வந்து 49916. இதோட டார்கெட் 50040. இதோட டார்கெட் 50216. 50455.
இதுதான் நாளைக்கு நம்ம அப் ட்ரெண்டில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து டவுன் சைடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டவுன் சைடு வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்னா 49196, செகண்ட் வந்து 49050, 48912, 48722, 48606, 48374, 48137, 48051. இதுதான் நாளைக்கு நம்ம டவுன் சைடு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்க்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சேம் ஃபஸ்ட் 10 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கான காரணம் தெரியும்னா வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ட்ரி எக்ஸிட் வீடியோ கொடுத்துருக்கோம். அதை ப்ராப்பராக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக தெரியும். நெக்ஸ்ட் அனாலிசிஸ் வீடியோ வந்து டெய்லி ஃபுல்லாக பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீக் வைஸாக ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் நம்ம எப்பப்போல்லாம் கன்ஃபர்மேஷன் ஆனோம், எடுத்து என்ட்ரி ஆனோம், எக்ஸிட் ஆனோம் அப்படின்ற ரீசன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ப்ராப்பராக பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்றைக்கான நிஃப்டி 50 அனாலிசிஸ் பார்த்துடலாம். நம்மளோட செட்டப் வந்து சேம் இன்றைக்கி நிஃப்டி 50லையும் ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே ஒரு அப் டவுன் கொஞ்சம் நிறையா இருந்திருக்கு. நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால நம்ம என்ட்ரி எதுவும் ஆகிருக்க மாட்டோம். அதனால் உங்களுக்கு வந்து இங்கே ஓகே தான். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சலும் கிடைக்கல, எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லைங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல தான் கிடச்சிருக்கு. 22747 என்ட்ரி ஆகிருப்போம். எக்ஸிட் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லைனோட மேக்ஸிமமில் வந்து ஸ்டாப்பில் செட் பண்ணியிருப்போம். இது என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இங்கே க்ளோசிங்கில் என்ட்ரி ஆகிருக்கோம். 22747 என்ட்ரி ஆகிருக்கோம். இது ரிட்டர்ன் வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 40 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் புக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் 22810 பிரேக் அவுட் கிடச்சிச்சு. கிடைச்சிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம வந்து என்ன என்ட்ரி ஆகிருக்கோம் அப்படின்னா 22780 இதை கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேண்டிலில் வந்து நான் ஸ்டாப் லாஸை செட் பண்ணிட்டு நான் இங்கே என்ட்ரியும் ஆனால் சேம் இந்த இடத்துல இருந்து நமக்கு இங்கே வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 100 பாயிண்ட்ஸ் புக் ஆச்சு. 22824 என்ட்ரி ஆனோம். நம்ம ப்ராஃபிட் புக் ஆனது வந்து 22926 ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்து செகண்ட் ட்ரேடில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. சேம் நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. ஏன் அப்படின்னா மார்க்கெட் டவுன் தான், பிரேக் அவுட் ஆச்சு. ஆனால் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால நம்ம என்ட்ரியால் நம்ம விட்டுட்டோம். சேம் வந்து 22810 டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. 22824 வந்து நம்ம 22826 வந்து என்ட்ரி ஆனோம். இங்கே இருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அடுத்த ப்ராஃபிட் வந்து 22889 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க தேர்ட் ட்ரேடில். திருப்பி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆச்சு. நமக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு வந்து 22810 மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷனுங்க. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். 22824 மறுபடியும் என்ட்ரி ஆகிருக்கோம். நமக்கு இங்கே இருந்து 22899 வரைக்கும் மறுபடியும் 70 பாயிண்ட்ஸ் வந்து புக் ஆகிருக்குங்க. ஓகேங்களா? அப்போ ஃபோர்த்து ட்ரேடும் நமக்கு 70 பாயிண்ட்ஸ் புக் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடு 40 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. செகண்ட் ட்ரேடு 100 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு. தேர்டு ட்ரேடு வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் புக் ஆச்சு. ஃபோர்த்து ட்ரேடு வந்து 70 பாயிண்ட்ஸ் புக் ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி 190 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சுங்க நிஃப்டி 50ல். இதுக்கு மேலே வேறு என்ன வேணுங்க? நம்மளோட அக்யூரசி லெவல் வந்து இவ்வளோ அளவாக சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம இதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கான நிஃப்டி 50யோட
அனாலிசிஸ் அண்ட் செட்டப்ஸ் பார்த்துருவோம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையும் சேர்த்து நமக்கு இன்றைக்கி வந்து 800 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. இதுலேருந்தே தெரியும் நம்ம செட்டப் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்றைக்கான நிஃப்டி 50 செட்டப்ஸ் பார்த்துருவோம். அதாவது நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸை இன்றைக்கி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்சைடாக இருந்துச்சு அப்படின்னா அப்சைடில் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 23048 வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். நெக்ஸ்ட்டு வந்து இதோட டார்கெட் 23103. இதோட டார்கெட் வந்து 23205. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் வந்து 23277. இதோட டார்கெட் வந்து 23392. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் வந்து 23451. இதோட டார்கெட் வந்து 23523. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் வந்து 23666. இதுதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அப்சைடுக்கான செட்டப்ஸு. சேம் வந்து டவுன் சைடுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். டவுன் சைடுக்கான செட்டப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22897, 22810. இதோட டார்கெட் வந்து 22729. இதோட டார்கெட் வந்து 22662. இதோட டார்கெட் வந்து 22537. இதோட டார்கெட் வந்து 22489. இதோட டார்கெட் வந்து 22328. இதோட டார்கெட் வந்து 22218. இதுதான் நாளைக்கு நம்ம டவுன் சைடு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். யார் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ்க்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.